நீதிமன்ற வளாகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தற்போது நீதிமன்ற வளாகத்திற்கு திரு பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை நீதிபதி ஜெயச்சந்திரன் கேட்டு பெற இருக்கிறார். அதற்கு பிறகாகத்தான் தண்டனை விவரங்கள் என்பது அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. சரியாக எத்தனை மணிக்கு விவரங்கள் அறிவிக்கப்படும்? இரண்டாவது வழக்காக இந்த வழக்கு வர இருக்குது. சரியாக 10:30 மணி அளவில் தீர்ப்பு வெளியாகும். இன்னொரு half an hour to 45 minutes இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அவருக்கு தண்டனை அப்படிங்கிறது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதுனால தண்டனை எவ்வளவு, அது அபராத தொகையோடு அந்த தண்டனை இருக்கிறதா அல்லது அவருக்கு சிறை தண்டனை இருக்கா அப்படிங்கிறதா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட பேசிய வழக்கறிஞர்கள், முன்னாள் நீதிபதிகள், அதே போல மூத்த பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாம் சொல்றது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனா என்ன சொல்றாங்க, லீகலா என்ன அவங்களுக்கு முன்னாடி இருக்குன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அவங்க தண்டனை இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் அல்லது அபராதம் கொடுத்தா கூட அவங்க டிஸ்குவாலிஃபைக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. அதனால இது அவருக்கு ஒரு செட்பேக்கா அமைச்சர் பதவி போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒருவேளை நீங்க இன்றைக்கு அவங்க இரண்டு பேர்கிட்டையும் ரெக்கார்ட் பண்ணிக்க இருக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு பெற இருக்கிறாங்க. அவர் சிட்டிங் அமைச்சரா இருக்கிறாரு, நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு கால அவகாசம் கூட கேட்கலாம். சில நாட்கள் கேட்டு மேல்முறையீடுக்கான அவகாசமும் அவர் நிச்சயமாக கேட்க இருக்கிறாங்க. ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான என்ஆர் இளங்கோ அதான் கேட்டிருந்தாரு. சுப்ரீம் கோர்ட்ல இதை அப்பீல் பண்றதுக்கான டைமை கேட்டிருந்தாரு. ஸோ நிச்சயமா அந்த தரப்பை இன்னைக்கு பொன்முடி அவர்கள் சொல்வாரு. எங்களுக்கான லீகலா இதை ஃபேஸ் பண்றதுக்கான டைம் கொடுக்கணும், பொறுப்புகள் இருக்கு, ஸோ கொடுக்கலாம் அப்படின்னு அப்படியெல்லாம் கொடுக்கணுங்கிறத வேண்டுகோளா வைப்பாங்க. ஆனால் நீதிபதி தீர்ப்பை பொறுத்து தான் அதில் என்ன மாதிரி அடுத்து ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. சரியாக 10:30 மணிக்கு அந்த வர இருக்கக்கூடிய நிலையில சரியாக 9:55 மணி அளவில் நீதிமன்ற வளாகத்திற்குள்ள அவர் மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகிய இருவரும் வந்துட்டாங்க. இந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அன்றைக்கு நேற்று முன்தினம் அவங்க இதில் சொல்லும் போதே எதர் யூ கேன் கம், நேர்லையும் வரலாம் அல்லது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாகவும் நீ அப்பேர் ஆகலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் கூட நேரில் வந்திருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இது முக்கியமான நாள். இது தமிழக அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் பதவி போகுமா அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி போகுமா அப்படிங்கறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும். ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 8/1 படி குற்றவாளி, அதாவது இதுல எந்த தண்டனை கொடுத்தாலும் அது நிச்சயமா அவங்க அந்த பதவி பறிப்போருக்கான ஒரு உரிமையை பெற்றுறாங்க. எனவே அந்த அடிப்படையில் என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். தண்டனை உறுதி அப்படிங்கிறது தான் விடுதலை ரத்து அப்படிங்கிறதுலே நமக்கு தெரிய வருது. அப்படி வரும்போது கூட அவருடைய கார்ல தேசிய கொடி இல்லை, அமைச்சருடைய கார்ல, இதெல்லாம் ஒரு சமிக்கையா நம்ம பார்க்கிறோம். ஸோ அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கான டைம் இருக்குமா, இவங்க சொல்ற அந்த கருத்துக்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நீதிபதி ஜெயச்சந்திரன் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிய வரும். இரண்டாவது வழக்காக வரக்கூடிய நிலையில 10:30 to 10:45 ஜட்ஜ்மெண்ட் வாசிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த நேரத்தில் ஏராளமான ஊடகவியலாளர்கள் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள இருக்காங்க. பெரிதும் இந்த கேட்ல அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் கேட் நம்பர் 7 வழியா அந்த அவருடைய கார் உள்ள போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வழக்குல தீர்ப்பு வந்துடும். இது இல்லாமல் இன்னொரு வழக்கும் அவர் மேல இருக்கு. அதாவது 2006 அதாவது 96 2001ஆம் ஆண்டு அவர் அப்போதைய போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போதும் 1.32 கோடி ரூபாய்க்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கின் விசாரணை கூட நிறைவு பெற்று அண்மையில் அவர் வேலூர் நீதிமன்றத்தால் அவர் விடுதலை செய்யப்பட்டார். அதையும் தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இப்படியான ஒரு சூழலில் இது திமுக அரசுக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். அண்மையில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அவர் சிறையில் இருக்கிறார். அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. அவர் எந்தவித இலாக்காவும் இல்லாமல் அமைச்சராக நீடிக்கிறார். இப்படியான ஒரு சூழலில் மற்றொரு அமைச்சருக்கும் இது போன்ற ஒரு நெருக்கடி இருக்கும் போது நிச்சயமா திமுக அரசுக்கு ஒரு செட்பேக்கா பார்க்கப்படுது. அதுவும் எலெக்ஷனுக்கு ஒரு 4 months முன்னாடி இப்படியான ஒரு சூழல் வரும்போது அதை திமுக கவர்மெண்ட் இது எவ்வாறு எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியதா இருக்கு. எனவே தீர்ப்புக்கு பிறகுதான் என்ன மாதிரி நடவடிக்கையை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதா இருக்கு. ஆனா ஒருவேளை தீர்ப்பு அமைச்சருக்கு பாதகமாக வந்தா அடுத்த கட்டமாக டிஸ்குவாலிபிகேஷன் அப்படிங்கிற அந்த கொறடா சபாநாயகர் மூலமா தெரிவித்து அசம்பிளி செக்ரட்டரி மூலமா அது வேக்கண்ட் அப்படிங்கறதெல்லாம் நடைமுறை. அது தொடர்ந்து ஒரு சட்டப்பேரவை நடைமுறை. எனவே நம்ம தீர்ப்பு வந்த பிறகு வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். ஸோ வெயிட் ஃபார் another 20 minutes. நன்றி அபினேஷ். தற்போதைய தகவல்களுக்கு